தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு வரும் 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. மண்டல வாரியாக சென்று பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கிறது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளை பெறுவதற்காக இந்த சுற்றுப்பயணமானது மேற்கொள்ளப்படுகிறது. 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, முதல் சுற்றுப்பயணம் வேலூர் மண்டலத்தில் தொடங்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக வேட்பாளர் நேர்காணல் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். மோனிஷா, அஇஅதிமுக சார்பில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட கோரி விருப்ப மனு அளித்தவருடன் நேர்காணல் வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தொடங்குகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக சுமார் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2187 விருப்ப மனுக்களும் 7,988 விருப்ப மனுக்கள் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய விருப்ப மனு அளித்திருந்தாங்க. அவர்களிடம் வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. 38 மாவட்டங்களிலும் 234 தொகுதிகளிலும் விருப்ப மனு அளித்தவரிடம் இந்த நேர்காணல் என்பது அந்தந்த அஇஅதிமுகவுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்ட வாரியாக இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 13ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை வரை இந்த நேர்காணல் என்பது காலை மற்றும் பிற்பகல் என்கிற 2 வேளைகளில் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் முதல் நாளான வெள்ளிக்கிழமை கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களிலும், அதே போல பிற்பகலில் சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் முதல் நாள் நேர்காணல் தொடங்குகிறது. எனவே 9ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலில் சுமார் 7,988 பேரிடம் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.